70லேருந்து 80 வரைக்கும் அந்த ஜனதா கட்சி வந்து பண்ண ஒரு மோசமான நிர்வாகத்தில் அப்போ தமிழ்நாடு மக்கள் கூர்ந்து கவனித்து சரி இந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மா வந்தால் தான் நாட்டுக்கு முக்கியமானதாக நினச்சின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா தான் ஓட்டு போட்டாங்க. அதையே பாருங்கள், சில மாதம் 2-3 மாதத்துக்குள்ள மறுபடியும் சட்டசபை வரும்போது திரு எம்ஜிஆர் தான் ஜெயிக்கிறார். என்ன காரணம்னா எம்ஜிஆர் அவங்க தோக்கடிக்கலை. அந்த நேரத்தில் நாடு முக்கியம்னு திரு இந்திரா காந்தி அம்மாவுக்கு பண்ணாங்க, இங்கே ஜனதா கட்சியோட கூட்டு வச்சிருந்தார். அதுதான் காரணம். அதை உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் தோத்துட்டார். அதாவது நாங்கள் நல்லா கவனிச்சா தெரியும் அந்த 2 மாதத்தில் எப்படி மனசு மாறி இருக்கும். திரு எம்ஜிஆர் அவர்கள் மக்களுடைய மகோன்னதமான அன்பை பெற்றவர். இதை தான் விஜய் எப்பவுமே நினச்சி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, திரு எம்ஜிஆரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். திரு கண்ணாசன் சொல்லுவார், 4 படி மேலே போனால் நல்லவனை விடமாட்டாங்க, பாடுபட்டு பேரை சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க, யாரு சொல்லி என்ன பண்ண நானும் இப்போ நல்லா இருக்கேன், உங்களுக்கு இப்போ சொன்ன பின்னால் பார்க்காத